பிரேம்ஜி சார் வந்து வச்சு பூஞ்சோலைன்னு நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணதா ஒரு பேச்சு இருந்தது. பிரபு பிரபு வெங்கட் பிரபு பிரபு வெங்கட் பிரபு நடிச்சது. அந்த படம் ஏன் அது வெளிய வரல சார்? என்ன அதுல இருந்தாங்க சார்? இல்லை எடுத்தோம், படம் எடுத்தோம், நல்லா இருக்குது. இப்போ கூட ரிலீஸ் பண்ணலாம். அது இருங்க, உங்களுக்கு ஒரு சோதனை கொடுக்கணும்ல. அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். எப்படியும் பிரபு இப்போ வந்துடுவான். பார்ப்போம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண. அதை வச்சு தான் டேய் எனக்கு கொடுக்க வேண்டியது மாதம் கொடுக்க வேண்டியது கூட இல்லாட்டா பூஜை ரிலீஸ் பண்ணுறது மிரட்டுதான் அவங்கள. அதில் சங்கீதாவும் அவங்க பயப்படுவாங்க. அங்கிள் வேணாம் அங்கிள்னு சங்கீதா சொல்லுவாங்க. அது என்ன அவ்வளோ மோசமாக இருக்கும்? படம் பார்த்தா நல்லா இருக்கு. காமெடி ட்ராக்காக இல்லை, ஒன்லி ஸ்டோரியில் இது பண்ணி ஒரு எஸ்டேட்டில் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியை பற்றி எடுத்த படம். நல்லா இருக்கு. அதை வெளியே வர முடியல. அது மாதிரி தான். அதே மாதிரி வெங்கட் பிரபு சார் பொறுத்தளவுக்கு அவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, நான் நல்லா பாடவும் செய்வேன். ஆமாம், நல்லா பாடல் ஆசிரியராகவும் இருப்பேன். ஆனால் ட்ராக் மட்டும் தான் பாட வைப்பாங்க. எங்க அப்பால இருந்து எல்லாருமே நான் ட்ராக் மட்டும் தான் பாட வைப்பாங்க. மத்தபடி மெயின் பிக்சர்ல கூட்டு பாட வைக்கவே மாட்றாங்க. ஆமாம், நிறைய கிட் சாங்ஸு கார்த்திக்கு இவனுக்கு எல்லாம் ட்ராக்ஸ் எல்லாம் வேர்ட்ஸோடு பாடுறது வெங்கட் பிரபு தான் வச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்க கூப்பிட்டு ஹரிஹரனோ அவங்களே கூப்பிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி வந்துடும். ஆனால் நிச்சயமா ஒரு நிகழ்ச்சியில் அந்த பாடல் கேட்டு அவரோட குரல் ரொம்ப அருமையா இருக்கு சார். ஆமாம், உண்மையிலே எங்கள் ஃபேமிலியிலே எல்லா பசங்களும் நல்லா பாடுவாங்கம்மா. கார்த்திக் ராஜா சரி, கார்த்திக் ராஜா இவன் என்ற பிரபு பிரேமு எப்பசங்க 2 பேர் எல்லாம் நல்லா பாடுறவங்க தான். வாசுகி கூட நல்லா பாடுவான்.